ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கிளப் சேனல்ல சப்பாத்தி செய்ய பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி செய்ய ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லை மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உருளைக்கிழங்க துருவிக்கலாம். உருளைக்கிழங்க ஒரு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன், அதை துருவி சேர்த்துக்கலாம் சப்பாத்தியில். நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்க துருவி சப்பாத்தியில் சேர்த்து செய்யும்போது சப்பாத்தியோட ஸ்ட்ரெச்சரு அழகாக இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். சப்பாத்தி மாவுக்கு தேவையான நெய் சூப்பு சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். நல்லா மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ கட்டையில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி தேய்க்கிறது கட்டையில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கம் தடவி விட்டுட்டு பிசைஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி மாவையும் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். சப்பாத்திக்கு நல்லா கல் காயுது, நெய் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் காஞ்சிருச்சு, கல்லில் சேர்த்துக்கலாம் சப்பாத்தியை. இப்போ நல்லா சப்பாத்தி வந்துருச்சு, திருப்பி விட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான எம்மியான சப்பாத்தி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்க சப்பாத்திக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லைங்க, டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும்.